ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இதைத்தான் ஒரு பெரிய லிவரேஜாக ஈரான் பயன்படுத்துகிறது. ஏனென்றால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம், அந்த சப்ளை கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்தில் 20% நடக்கக்கூடிய பகுதி இதுதான். இது ஈரானோட கட்டுப்பாட்டில். ஈரான் இதை மூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாமெல்லாம் அதோடைய பாதிப்பை நேரடியாக உணர்கின்றோம். எப்படி தடைப்பட்டிருக்கிறது இங்கே வர்த்தகம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு நமது செய்தியாளர் ரமேஷ் குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓட்டு. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் இந்தியா மட்டுமின்றி உலக அளவிலான எண்ணெய் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தாக்கத்தை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பல இடங்களில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக நமக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைக்கப் பெறுகின்றன. முதலில் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி என்று என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹார்மூஸ் ஜலசந்தி என்பது பாரசீக வளைகுடாவையும் ஒமான் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறுகிய கடல்வழி பாதையாக இது திகழ்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதையாக இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி என்பது திகழ்கிறது. குறிப்பாக இந்த உலக அளவிலான எண்ணெய் தேவையில் 20% முதல் 30% வரையிலான எண்ணெய் போக்குவரத்து என்பது இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை சுமார் 40-50% எண்ணெய் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் வர்த்தகம் என்பது இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோமேனால் ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 20-30 மில்லியன் பீப்பாய்கள் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக பல்வேறு உலக நாடுகளுக்கு போக்குவரத்து என்பது செய்யப்படுகிறது. ஆனால் தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல் பதிலுக்கு வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதலின் காரணமாக ஒரு பழிவாங்கும் விதமாக ஈரான் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி பாதையை மூடி இருக்கிறது. இதனால் உலக நாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் விநியோகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு கொண்டு வரக்கூடிய எண்ணெய் விநியோகமும் மிக கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நான் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வது குறித்து பரிசீலித்து வருகிறது என்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். அப்படி அமெரிக்கா அந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் விரைவில் அந்த வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் போக்குவரத்து சீராகி இந்த எண்ணெய் இந்தியா உட்பட பல்வேறு உலக நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகமும் எரிவாயு விநியோகமும் கணிசமாக மேம்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் கூறுவது போல அது நடக்குமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நடப்பது ரொம்ப சவாலான விஷயம் என்பதுதான் போர் வல்லுநர்களுடைய பார்வையாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஈரானுடைய நேவிய கடற்படையை நாங்கள் அழிச்சிடுவோம், அதன் மூலமாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஈரானுடைய நேவி மூலமாக கட்டுப்படுவதை காட்டிலும் ஈரான் இதை தடுப்பதற்கு வேறு யுக்திகளை எடுத்து வருகிறது. அங்கே கன்னி வெடிகளை வைக்கிறது. ஸோ இதன் மூலமாக அது வெறும் நேவியால் மட்டுமே கட்டுப்படக்கூடியது அல்ல, வேற போர் தந்திரங்களாலேயும் இது கட்டுப்படுதுங்கிறத பார்க்கின்றோம். ட்ரம்ப் சொல்வது போல அது அவ்வளவு எளிமையில் அமெரிக்க படைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடியது அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார், இந்த போக்குவரத்தை நிறுத்தினீங்கன்னா அவ்வளவுதான் பயங்கரமான விளைவுகள் என்று பார்த்துடலாம் அப்படின்னு ஈரானும் பதிலுக்கு சவால் விடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உலகம் முழுக்க ஏற்படுத்தி நாம் அனைவரும் இதில் பாதிப்பை உணரக்கூடிய சூழலும் கூட ஏற்பட்டிருக்கிறத நாம பார்க்கின்றோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.